ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு புலாவ், அதாவது தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்கிறது, அதுவும் சிக்கன் கிரேவி, அதாவது ஹரியாலி சிக்கன் சொல்லலாம். அந்த கிரேவியும் ரைஸும் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வெஜ்ஜு புலாவ் அது நார்மலாக தான் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது, அது டேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிவிடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரௌன் வந்தாவே போதும். ஸோ அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். ஸோ நான் வீட்டரிசி தான் சேர்த்துன்றதுனால ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 4 டம்ளரில் இல்லை 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதுதான் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்குது. தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசி போடுங்க. அரிசி நல்லா ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு ரைஸ் போட்ட அப்புறம் அது கொஞ்சம் 2 கொதி நல்லா வந்த பிறகு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியான தேங்காய் பால், அது ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம தக்காளி, பச்சை மிளகா நான் இந்த ரைஸ்க்கு, அதாவது புலாவுக்கு தக்காளியை வதக்கக்கூடாது. அதோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகும். எங்கள் ஊர் பக்கம், அதாவது நாகூர் சைட்லாம் புலாவ் இப்படி தான் பண்ணுவாங்க. தக்காளியை எல்லாமே முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக போடுவாங்க. தக்காளி, இது புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. அப்போது ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதான். பச்சை மிளகா முன்னாடியே போடுறதுனால போடலாம், பட் நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டேன். ஏன்னா என்னுடைய குழந்தைக்கும் இந்த ரைஸ் தான் நான் கொடுப்பேன். ஸோ ஓவர் காரமாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டேன். அவ்வளோதான். போட்டு நான் ஒரு 4 விசில் வச்சு இது பண்ணிவிட்டேன். தம் முடிஞ்சோன்னே 1 ஸ்பூன் நெய் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணுறது தான், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சிக்கனு, வெஜிடபிள், காலிஃப்ளவர் கிரேவி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இது நார்மலாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஹரியாலி சிக்கன். இது ஹரியாலி சிக்கன் தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அது எல்லாமே அரைச்சிக்கிட்டு தயிர் அதில் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போது சொல்கிற தயிர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். தயிர் நிறையா சேர்த்துக்கிட்டு சிக்கன் போட்டு நல்லா அதை ஊற வச்சுருங்க. 1/2 hour நல்லா ஊறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சிக்கனில் அந்த ஜூசினஸ் இறங்கணும். அது 1/2 hour ஊறினா தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அது கொடுக்கும். அவ்வளோதான். எப்பயும் போல் இதுக்கு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளிலாம் போட்டு இஞ்சி பூண்டு இதுக்கு இந்த டைமில் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம அதுலேயே இஞ்சி பூண்டு போட்டுட்டோம். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம், தக்காளியை வதக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் இது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு பச்சை மிளகா கீறினது போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கீறி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் பவுடர் நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாக இருக்கலாம். கரம் மசாலாவில் நான் சொல்கிறது சிக்கன் மசாலா, அதை போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இதுக்கு போட வேண்டாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். ஸோ அந்த டேஸ்ட்டு தான் இது. மிளகாத்தூள் போட வேணாம். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. முக்கியமாக மசாலா வதக்கும் போது சிம்மில் வச்சு தான் வதக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அது நல்லா அந்த மசாலாஸ் ஃபுல்லாக கோட்டாகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கு பிறகு அவ்வளோதான். முக்கியமாக இதில் தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. அந்த சிக்கன்லேருந்து வருது பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி தான் இதுக்கான ஒரு டேஸ்ட். ஏன்னா அந்த ஊற வைக்கும்போது ஜஸ்ட் நம்ம மிக்சியை லைட்டாக அரைச்சி ஊற்றுறோம்ல, அவ்வளோதான். இதுக்கு தண்ணி சுத்தமாக ஊற்றவே ஊற்றாதீங்க. சிக்கன்லேருந்து இறங்கி வரணும் அந்த தண்ணி. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோதான். அது ஃபுல்லாகவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. திரும்பவும் கொத்தமல்லி போட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் கொத்தமல்லி போடல.
ஜஸ்ட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கியிருக்கேன், அவ்வளோதான். சுட சுட வெஜ் புலாவ் ரெடி. அதில் புலாவில் 2 பீஸ் சிக்கன் போட்டிருக்கேன் என்னோடய பையனுக்காக. சிக்கன் ரெடி அண்டு குக்கும்பர் ஆனியன் ரைத்தா. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? உண்மையாகவே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப காரம்லாம் இல்லை, சாப்பிட முடியாத அளவுக்கு. காரம்லாம் அட்டகாசமாக அளவோடு இருந்துச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்க இது ரொம்ப நார்மலாக தான் தெரியும், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருமே கமெண்ட்ஸில். ஓகே, பாய்.